ஹாய் ஹலோ. மாட்டுப் பொங்கலுக்கு அடுத்த நாள் காணும் பொங்கல் தான் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். மார்னிங் பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் பார்க்கலான்னு சொல்லி என்னோடய குட்டீஸ் எல்லாமே கேட்டுட்ருந்தாங்க. ரொம்ப நாளாக போகணும்னு சொல்லி ஆனால் போக முடியல. சரி இந்த பொங்கலுக்காச்சும் போயிட்டு வரலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். இதுக்காக பார்த்தீங்கன்னா 4:30க்கெல்லாமே எந்திரிச்சு கிளம்பியிருந்தோம். ஆனாலும் அங்கே ரீச் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து வெளியே போகிறதுக்கே டைம் ஆகிடுச்சு. அங்கே போய் ரீச் ஆக 6:30 ஆகிடுச்சு. 6:30 ஆனாலும் பார்க்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த வியூ தான் உங்களுக்கும் எடுத்திருக்கேன் பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் போயிருக்கீங்களா இதை மாதிரி சன்ரைஸ் பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே வாக் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஃபுல்லாகவே யாருமே இல்லை, கூட்டமே இல்லை, ரொம்பவே அமைதியாக சைலண்ட்டாக இருந்துச்சு. இந்த மார்னிங் பார்த்திங்கன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. பசங்களும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நீங்களும் இதே மாதிரி என்ஜாய் பண்ணியிருக்கீங்களா, பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் கடையில் ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னே எல்லாமே க்ளோஸ் ஆகி தான் இருந்தது. பக்கத்தில் அஷ்டலட்சுமி கோயில் இருக்குது. அந்த அஷ்டலட்சுமி கோயிலுக்கும் பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆகி தான் இருந்துச்சு. அந்த கோயிலுக்கும் போக முடியல. பக்கத்துலேயே ஆறுபடை கோயிலும் இருக்குது. ஆறுபடை முருகர் கோயிலும் இருக்காங்க. சரி ஒன்று ஒன்றா போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பீச் என்ஜாய் பண்ணிகிட்ருந்தோம். பார்த்திங்கன்னா பார்க்கவே இந்த வியூஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. கடை எல்லாமே அப்போ தான் ஒன்று ஒன்றா எடுத்து ஓப்பன் பண்ணிகிட்ருக்காங்க. கோயில் எல்லாமே க்ளோஸ் ஆகி தான் இருந்துச்சு. அப்படியே பார்த்துட்டே வந்துட்ருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா ஆஸ்லாம் எல்லாமே அப்படியே கட்டி வச்சுருந்தாங்க ஒரே இடத்துல. அதெல்லாமே பார்த்துட்டே வந்துட்ருந்தோம். பக்கத்தில் ஒரு சின்ன பார்க் இருந்தது. அங்கேயும் பசங்க எல்லாமே விளையாடி என்ஜாய் பண்ணாங்க. இந்த காணும் பொங்கல் உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரி பெசன்ட் நகர் பீச் போயிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா பெரிய சர்ச்சு, பெசன்ட் நகரில் இருக்கிற பெரிய சர்ச்சு, அதுவுமே க்ளோஸ் ஆகி தான் இருந்துச்சு. இந்த டிசி வேர்ல்ட் ஃபோக்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. எல்லாமே க்ளோஸ் ஆகி தான் இருந்தது. எல்லாமே வெளியில் மட்டும் பார்த்துட்டு இன்னும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். வெளியில் ஒரு பார்க் இருந்தது. அதில் குட்டீஸ் எல்லாமே விளையாடி நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க இந்த ஏர்லி மார்னிங்கை. பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஆஸ் நல்லா கட்டி வச்சுருந்தாங்க. அதையும் கிட்டே இருந்து பார்த்துட்டு இருந்தோம். பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு சுற்றி பார்த்துட்டு அந்த ஏர்லி மார்னிங் அந்த க்ரோவோட சவுண்டெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நாங்கள் போன இடத்துல பார்த்திங்கன்னா யாருமே இல்லை. ஆனால் வாக்கிங் எல்லாமே போயிட்டு வந்துட்டு தான் இருந்தாங்க. இந்த பார்க்கு கிட்ட பார்த்திங்கன்னா யாருமே இல்லை. இந்த மார்னிங் பார்த்திங்கன்னா பார்க்கவே ரொம்பவே நல்லா இருந்தது. அப்படியே பார்த்திங்கன்னா வந்துட்டோம். திரும்பி கிளம்பி வந்துட்டு திரும்ப அந்த சர்ச்சுக்குள்ளே போகணும். சர்ச் பார்த்திங்கன்னா ரொம்பவே அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருந்தது. இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு திரும்பி வரும்போது பார்த்திங்கன்னா சர்ச் எல்லாமே ஓப்பன் ஆகிருந்தது. அப்படியே அதுக்குள்ளேயே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி குட்டீஸ் கேட்டதுனால அதுக்குள்ளவும் போயிட்டு வந்தோம். இப்படி தான் எங்களுக்கு இந்த காணும் பொங்கல் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எங்கெல்லாம் போயிட்டு வந்தீங்க, இந்த பொங்கல் எல்லாம் உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள். குருவியோட சவுண்டெலாம் நல்லா இருந்தது. நீங்களும் பீச் போனீங்கன்னா இது உள்ளே போயிட்டு வந்து பாருங்கள். சர்ச் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா ப்ளசண்ட்டாக இருந்தது. ரொம்பவே பெரிய சர்ச்சு. அப்படியே வெளியெலாம் நின்று ஒரு ஸ்டில் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். அப்படியே வர வழியில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கிளம்பி வந்துட்டோம். இப்படி தான் எங்களுக்கு காணும் பொங்கல் அன்றைக்கி போச்சு. நீங்களும் உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். ரூபாவா?